Hi students, welcome to Greater Chennai Corporation online mathematics class. Okay, imagine a situation now. Myself and my husband, நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். நீயும் உன்னுடைய ஃப்ரெண்டும் பேரலல் சைடு ஆன் சைடு ரோட்டில் அந்த சைடு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓகே, இப்போ நீ என்னை பார்த்து விஷ் பண்ணுற, நான் உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறேன். நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்? ஷீ இஸ் மை மேத்ஸ் டீச்சர்னு சொல்லுவியா? நான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட உன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அல்லது உன்னைய பற்றி எப்படி பேசுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? உன்னைய பற்றி ஹீ இஸ் மை ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், இது ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன் இல்லையா? அந்த ரிலேஷனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட கனெக்டடாக. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் ஹை, நான் டீச்சர், யூ நீ ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷனை எப்படி சொன்னேன்? ஐ ஆம் அ டீச்சர் டு யூ. ஓகேவா? இப்போ யூ ஐ. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணலாம்? யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஃபார் மீன்னு கூட சொல்லிக்கணும், ஃபார் மீ. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், நோட் தட் வேர்ட், ரிலேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப், ரிலேஷன், ஒரு லிங்க், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு லிங்க், ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இருக்கா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவோட கான்செப்டு அதுதான். என்னது? ரிலேஷன்ஸ். ரிலேஷன்ஸுன்ற கான்செப்டை நம்ம இன்றைக்கி பார்க்கணும். மேத்தமேட்டிக்ஸ்லேயும் ரிலேஷன்ஸுன்ற கான்செப்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இல்லஸ்ட்ரேஷனை பாருங்கள். இதில் கொஞ்சம் ஆர்டர்டு பேர்ஸ் கொடுத்துருக்கேன், ஆர்டர்டு பேர்ஸ். ஓகேவா? இந்த ஆர்டர்டு பேர்ஸை ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணலாமா? ஷிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ், பட்னா பீகார், பனாஜி கோவா, சென்னை தமிழ்நாடு. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் ஆர்டர்டு பேரை எடுத்துக்கலாம். கேன் யூ ஃபைண்ட் எனி ரிலேஷன்ஷிப், எனி லிங்க் பிட்வீன் சென்னை அண்ட் தமிழ்நாடு? எஸ், there are so many relationships. What are the relationships? Can we describe that? இப்போ சென்னை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் சென்னை தமிழ்நாடு எப்படி கனெக்ட் பண்ணலாம்? சென்னை இஸ் ஒன் ஆஃப் த ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் கொரோனான்னு சொல்லலாம். இல்லை, அப்படி சொல்ல வேண்டாம், வேறு என்னென்னலாம் இருக்குது சென்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது சென்னை இஸ் த ஹைடெக் சிட்டி இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். சென்னை இஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். சென்னை இஸ் டென்சி பாப்புலேட்டட் சிட்டி இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். பட் இது எல்லாத்துக்குமே, எல்லா பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ரிலேஷன் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? திங்க் பண்ணி பாருங்கள். ஷிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ், பட்னா பீகார், பனாஜி கோவா, சென்னை தமிழ்நாடு. ஐடென்டிஃபை பண்ணியா? உனக்கு டைம் தர்றேன். ஓகே, இப்போ நீ ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன்னா யூ ஆர் ஆல் வெரி குட். இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னா, இஸ் த கேபிட்டல் ஆஃப், இஸ் த கேபிட்டல் ஆஃப். இந்த ரிலேஷன் கரெக்டாக ஒத்து போதா பாருங்கள். இப்போ ஒரு பேரா சொல்லிப்பார். ஷிம்லா இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், பட்னா இஸ் த கேபிட்டல் ஆஃப் பீகார், Panaji is the capital of Goa, Chennai is the capital of Tamil Nadu. Yes, this is the common relation, common link between all the ordered pairs. Okay, you studied in 9th standard about set. Now, shall we form this as a set? Okay, first we can put this kind of symbol. Listen, Simla. This we can name it as A. Next one is Patna. Third one is Panaji. Fourth one is
Chennai. Here, another set. Name it as B. Himachal Pradesh, Bihar, Goa, Tamil Nadu. Now you can draw. You can relate this. You can relate this. You can relate this pair. You can relate this pair. So this is a relation A to B. A related to B. Okay. Now shall we go to the next illustration? Listen. See this illustration. Students in a class. Okay. 9th standard la நம்ம பண்ணிருப்போம். Students ஓட weight check பண்ணுவோம், height check பண்ணுவோம். இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஓட ஹைட்டை ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் சொல்லி தர போகிறேன். இதை நீ கற்றுட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறமா உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ S1 அப்படின்ற ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க 4.5, S2 5.2, S3 5, S4 4.5, S5 இப்படி கொடுத்துருக்காங்க. இது அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட். இப்போ இதை வச்சு இதை நம்ம ஒரு பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் ஆரோ டயக்ராம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரோ டயக்ராம். அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு கற்றுப்போம். இப்போ ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த டேட்டாவை நல்லா அனலைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு பாரு. எனக்கு எந்த மாதிரி ஆரோ டயக்ராம் வரணும் கவனி. ரிலேஷன் ஈக்குவல் டு ஹைட்டை ஃபஸ்ட்டு போடு, ஹைட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி தான் எனக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஹைட் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த டேப்லர் காலமை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? இப்போ இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இருக்கிறதுல எது ஷார்ட்டாக எவன் இருக்கான் 4.5, நெக்ஸ்ட் வந்து 4.7, 4.9. ஸோ அதெல்லாத்தையும் ஆரோ டயக்ராமில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 4.5, 4.7, 4.9. அதுக்கப்புறம் 5ல் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஒரு தடவை 5 போட்டுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் பாருங்கள் 5.1, அடுத்தது 5.2, 5.1, 5.2. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆர்டர்டு பேரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும், ஆர்டர்டு பேரை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய ஹைட்டோட பிக்சர். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிரச்சனையே இல்லை. S1, S2, S3, S4, S5, S6, S7, S8, S9, S10. ஸோ ஷல் வி ரிலேட் 4.5 அப்படின்ற ஹைட்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கு மேட்ச் ஆகுது? S1க்கும் S4க்கும். அப்போ 4.5ஐ S1க்கும் S4க்கும் போட்டு இங்கே ஆரோ மார்க்கை நம்ம என்ன செய்யணும்? ட்ரா பண்ணணும். அதனால தான் இது பேர் ஆரோ டயக்ராம். இந்த டைரக்ஷனை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு 4.7. 4.7ன்ற ஹைட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அப்போ 4.7 அப்படின்றது அது எந்த ஸ்டூடெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு? S9. 4.7 is connected to S9. 4.9 S10. 4.9 S10. Next 5 S3. 5 S3. Next 5.1 5.1 S6. 5.2 S2. 5.2 S2. இப்போ நமக்கு எது கனெக்ட் ஆகாமல் இருக்குது? S7, S8, S4. இப்போ அதுக்கு உண்டான கனெக்ஷன் பாருங்கள். 5.2 is also connected to S7. Next S4, S5 எதோட கனெக்ட் ஆகிருக்கு? S5 is connected to 5. So possibly we have connected S8. S8 is also connected to 5. So this is the method of constructing arrow diagram. Okay, next we are going to
see the definition for relation. See the definition. Let A and B be any two non-empty subsets. Okay, those two sets must be non-empty. There must be some elements. A relation R from A to B is a subset of A cross B. I will explain this in another illustration. Satisfying some specified conditions. A to B relation எப்போ form ஆகும்? It is a subset of A cross B ஓட subset. If X belongs to A is related to Y belongs to B. நல்லா பார்க்கணும். Xங்கிற element Aங்கிற செட்டோட relate belongs to A is related to Y belongs to B through R. Then we write it as X related to Y. இதை நம்ம எப்படி எழுதலாம்? X related to Y ன்னு எழுதலாம். X எப்போ related to Y இருக்கும்? If and only if X, Y satisfy the relation. அப்படின்றதான் டெஃபினிஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போகலாம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டை சொல்லித்தர போகிறேன், ஒரு ஐடியாவை. லிசன், அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்க பாரு. இல்லஸ்ட்ரேஷன் 3ல் ஏ அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் ஆர் தேர்? 1 2 3 4 5 5 எலிமெண்ட்ஸ். பியில் 3 எலிமெண்ட்ஸு. அவங்களே உனக்கு ஆரோ டயக்ராம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன்ல. இப்போ அவங்க ஆரோ டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஆரோ டயக்ராமில் 1 related to A, 4 related to A, 2 related to B, 3 related to C. இப்போ இதை நம்ம வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். A 1 2 3 4 5, B A B C ரிலேஷன் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க? 1 4 2 3. இதை வச்சு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று கற்றுக்க போகிறேன். இந்த ஏ செட்டுக்கு பேர் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இதோட பேர் டொமைன். ஏ செட்டோட பேர் என்ன சொல்லணுமா? டொமைன் சொல்லணும். இதில் இது வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லணும். கோடொமைன். இப்போ இதில் டொமைன் ஆஃப் த ரிலேஷன் தான் நம்ம சொல்லித்தரப்போம். டொமைன் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஃபஸ்ட்டு இருக்கு பற்றி அது ஏ டொமைன். கோடொமைன். பி செட் வந்து கோடொமைன். ஏ ரிலேட்டட் டு பி. ஓகே, ஸோ இதில் டொமைன் ஆஃப் த ரிலேஷன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னா இங்கே எதெல்லாம் ரிலேட் ஆகிருக்கு பார். இந்த எலிமெண்ட் எதாவது ரிலேஷன் இருக்கா? இல்லை. 1 2 3 4. These are the 4 elements related in A. So that is the domain of the relation. Next, codomain. Codomain of the relation. Codomain of R is A B C. The B set அப்படியே எழுது. That is called as codomain. ஓகே, நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் முன்னாடி தே வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால தான் இதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது ரேஞ்ச். ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் தட் இஸ் ஆல்சோ இட் இஸ் அ சப்செட் ஆஃப் பி. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை நம்ம எப்படி எழுதணும்னா தட் இஸ் ஆல்சோ இந்த சம்மில் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக வந்துடும். ஸோ திஸ் இஸ் அபவுட் டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். நவ் யூ see one more example. It's a beautiful example. I am going to explain this. See this illustration. They have given 2 sets. One set A equal to 1 3 5 7, B equal to 4 8. Shall we write this? See, A equal to 1 3 5 7, B equal to 4 8. அங்கே ஒரு ரிலேஷன் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இஃப் ஆர் இஸ் அ ரிலேஷன் டிஃபைன்டு பை ஈஸ் லெஸ் தேன். இப்போ இந்த ரிலேஷனை நம்ம எழுதிக்கலாம். ஆர் அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டாங்க? ரிலேஷன் ஈஸ் லெஸ் தேன் அப்படின்னு ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணிட்டாங்க.
ஓகே, இப்போ இந்த ரிலேஷன் இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க பாரு, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, ஃப்ரம் ஏ டு பி, ஏ டு பி. இப்போ நம்ம ரிலேஷன் எப்படி ஈஸியாக ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி தரவா? லிசன், ரிலேஷன் ஃபார்ம் பண்ணப்போம். ஸோ ஆர் அப்படின்னு எழுதி, ரிலேஷன் செட், செட் ப்ராக்கெட்டில் ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க 1. இப்போ இந்த ரிலேஷன் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதோட செக் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? 1 இஸ் லெஸ் தேன் 4. கரெக்டா? கரெக்ட். அப்போ இதை ரிலேஷன் போட்டு, இந்த ரிலேஷன் செட் ஆயிடுச்சு. 1 இஸ் லெஸ் தேன் 4. நெக்ஸ்ட் 1 இஸ் லெஸ் தேன் 8. எஸ், கரெக்ட். ஸோ 1 இஸ் லெஸ் தேன் 8. நெக்ஸ்ட் 3 இஸ் லெஸ் தேன் 4. 3 is less than 4, correct. 3 is less than 8. 3 is less than 8 is also correct. இப்போ பார், 5 is less than 4. Is it possible? No, 5 is not less than 4. So we should not write this. Okay, 5 is less than 8. Correct. 5 is less than 8. Next, 7 is less than 4. Not possible. 7 is less than 8. Yes. So this is the relation. Okay, this is the ordered pair which satisfies this condition, is less than. Okay, now I am going to tell a beautiful concept here. You find out A cross B now. What is A cross B? You learnt in previous class. 1, 4, 1, 8, 3, 4, 3, 8, 5, 4, 5, 8, 7, 4, 7, 8. See, compare this relation, say, with this A cross B. What do you find out? See, this is a subset. Okay, so இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆர்டர்டு பேரில் ஒரு சிலது இங்கே மிஸ் ஆயிடும். ஸோ இதை வச்சு என்ன கான்செப்ட் அதை தான் அங்கே சொன்னாங்க. ரிலேஷன் ஆர் இஸ் அ சப்செட். இது எப்படி படிக்கணும்? சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் என்ன, இப்போ இதில் மிஸ் வந்து எழுதியிருக்கேன் ப்ராக்ரஸ் செக் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கேன். நம்மளுடைய புக்கில், நியூ புக்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன, கான்செப்ட் நல்லா புரிஞ்சிட்ருக்க அப்படின்னா, ப்ராக்ரஸ் செக் அப்படின்னு ஒன்றும் திங்கிங் கார்னர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ப்ராக்ரஸ் செக்கை நீ செக் பண்ணி உங்கள் டீச்சர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிக்கோ. பேஜ் 7 இருக்குது. ஏ அப்படின்றது 1, 2, 3, 4, பிங்கிறது ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ பேஜ் 7 எடுத்து பார்த்துட்டு நீ கண்டுபிடிச்சி என்ஜாய் பண்ணு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு கேட்குறாங்க. ஏ டு பியில் எதெல்லாம் ரிலேஷன் அப்படின்னு ஒரு 3 ஆர்டர்டு பேர் கொடுத்துருக்காங்க. நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி பாரு, ஏ டு பியில் எதெல்லாம் ரிலேஷன். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், அதில் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து ரிலேஷன் இல்லையான்னு சொல்லு. அடுத்தது பாரு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் பி டு ஏ. ஸோ இதையும் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி பாரு. பி கிராஸ் ஏ கண்டுபிடி. பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி பார்த்துட்டு அதில் இதெல்லாம் வருதா, வந்ததுன்னா அது ரிலேஷன், வரலைன்னா அது ரிலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள். இது உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் வரலாம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் ஏ அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருக்கேன்னா, அதில் -3, -2, -1ன்னு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பியில் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ரிலேஷன் ஏ டு பின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ரிலேஷன் அவங்க எப்படி சொல்கிறாங்க, இப்போ நான் அதை எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க, -3, -2, -1. பி அப்படிங்கிறது 1, 2, 3, 4. ஓகே, அவங்க வந்து ரிலேஷனை எப்படி சொல்லிட்டாங்க, ஏ டு பி. இப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 8ன்னு ஒன்று டிஃபைன் பண்ணிடுங்க. ரிலேஷன் இது மாதிரி ஒரு ரிலேஷன் இதில் இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தான் ஆரோ டயக்ராம் வரைய சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஆரோ டயக்ராம் வரையாத இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உனக்கு கம்பேர் பண்ணுறது ஈஸியாக, மேப்பிங் மாதிரி கம்பேர் பண்ணுறது ஈஸியாக. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிலேஷன் இது வந்து ஏ செட்டு, இது பி செட். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மால் ஏ, இதெல்லாம் ஸ்மால் பின்னு வச்சுக்கோ. இப்போ ஒன்று நான் செக் பண்ணி பாரு, இதுலேருந்து இதை லெஸ் பண்ணால் +8 வருது. எதனால பாசிபிலிட்டி இருக்கா பாரு. -3, -1 இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாரு, நல்லா செக் பண்ணி பாரு. ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செஞ்சு பாரு.
எங்கேயாவது a மைனஸ் பியோட ஆன்சர் 8 வருமா? வராதில்ல. அப்போ இந்த ரிலேஷனுக்கு பேர் நல் ரிலேஷன். ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கூட கேட்கலாம், நல் ரிலேஷன்னா என்ன அப்படின்னு. எந்த எலிமெண்ட்டுமே கிடைக்கல, இந்த ரிலேஷனை எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண கொடுத்துருக்குற அத்தனை ஆர்டர்டு பேர் எடுத்து செக் பண்ணாலும் எதுவுமே. ஸோ இப்போ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? ஆர் இஸ் பை. ஓகே, நல் ரிலேஷன் அப்படின்றது இதுதான். இப்போ எக்ஸாம்பிள் 1.4 சம் பார்க்கலாம். கவனிங்க, எக்ஸாம்பிள் 1.4 பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. கொஸ்டின் என்ன? லெட் a ஈக்குவல் டு 3 4 7 8 அப்படின்னு 4 எலிமெண்ட்ஸ், b ஈக்குவல் டு 1 7 10. வாட் இஸ் த கொஸ்டின்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் a டு b? இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்ம நீயே போட்டுடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 3 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், a கிராஸ் b கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? a கிராஸ் b கண்டுபிடிக்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ a கிராஸ் b கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு a கிராஸ் b எப்படி போடணும்? 3ங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கோ, பேர் பண்ணு. 3, 1 3, 7 3, 10. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 4, அதை எடுத்து பேர் பண்ணு. 4, 1 4, 7 4, 10. அடுத்த எலிமெண்ட் என்னது? 7 7, 1 7, 7 7, 10. அடுத்த எலிமெண்ட் என்னது? 8 8, 1 8, 7 8, 10. So these are the ordered pairs of a cross b. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரிலேஷன் எடு. ஃபஸ்ட்டு ரிலேஷனில் இருக்கிற இந்த ஆர்டர்டு பேர்ஸ் எல்லாம் a கிராஸ் பியில் இருக்கான்னு பார்த்தா போதும். அப்படி இருந்தால் அது ரிலேஷன், இல்லைன்னா இட்ஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் a டு b. இப்போ 3, 7 இருக்குது, 4, 7 எஸ், 7, 10 எஸ், 8, 1 எஸ் ப்ரெசன்ட் எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி ஆன்சர் எழுதலாம்? R1 is a relation from A to B. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பாரு, R2 ரொம்ப சிம்பிளான ஒரு தான். 3, 1 ஒரு ஆர்டர்டு பேர், 4, 12 ஒரு ஆர்டர்டு பேர். இதில் இருக்கான்னு செக் பண்ணு. 3, 1 ப்ரெசன்ட், 4, 12 4, 12 இருக்குமா? இங்கே பார்த்தே செக் பண்ணிடலாம். 12ங்கிறது செகண்ட், அது இங்கே 12ங்கிற எலிமெண்ட்டே இங்கே இல்லை. இப்போ 4, 12ன்றது பாசிபிளே இல்லை. அப்போ இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்? R2 is not a relation from A to B. ரீசனே எழுதலாம். வாட் இஸ் த ரீசன்? இந்த ஆர்டர்டு பேர் 4, 12 இருக்குது பார்த்தீங்களா? 4, 12 இப்படி போட்டு இப்படி கிராஸ் பண்ணால் does not belongs to A cross B. A cross Bயில் இல்லை, அதனால் இது ரிலேஷன் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், R3 சப்டிவிஷன் 3ல் 3, 7 எஸ் ப்ரெசன்ட் சார். 4, 10 எஸ், 7, 7 எஸ், 7, 8 ஏமாந்துடக்கூடாது. 7, 8 இருக்கு. இங்கே 7, 8 பாசிபிலிட்டி இருக்கா? 8, 7 இருக்குது. 7, 8 8, 7 ஒன்றா கிடையாது. ஸோ 7, 8 இல்லை. 8, 11 நோ. இங்கே 11ன்ற எலிமெண்ட்டே இல்லை, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 8, 7 சாரி 8, 10 ஹியர், 8, 10 அதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு எந்த 2 எலிமெண்ட்டும் இங்கே ப்ரெசென்ட் ஆகலை. 7, 10 8, சாரி இந்த இதில் கம்பேர் பண்ணால் 7, 8 8, 11 இல்லை. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? R3 is not a relation from A to B. ரீசன் என்ன? R3யில் இருக்கக்கூடிய 7, 8 இங்கே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 7, 8 does not belongs to A cross B. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிள் 1.5 பேஜ் நம்பர் 9ல் ஒரு கொஸ்டின் இருக்குது. The arrow diagram shows a relation between the sets P and Q. The arrow diagram, it shows a relation between P and Q. We have to find out what is the relation by observing keenly on this. Okay, write the relation in. என்ன கொஸ்டின் என்ன? செட் பில்டர் ஃபார்மில் இதை எழுதணும், ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்? ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா அப்சர்வ் பண்ணி
இதில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், 5 3 6 4 7 5 எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ரிலேஷன் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டியா? 5 3 என்ன பண்ணியிருக்காங்க பாரு, கண்டுபிடிச்சிட்டியா? 2 2 குறையுதா? 5 3 5ல் 2 லெஸ் பண்ணால் 3, 6ல் 2 லெஸ் பண்ணால் 4, 7ல் 2 லெஸ் பண்ணால் 5. அப்போ இதுதான் ரிலேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன் படி தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதுறது? 9th ஸ்டாண்டர்டில் சொல்லி கொடுத்தோம்ல செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ரிலேஷனை புரிஞ்சுக்கிட்டோம்னா எழுதிடலாம். ஸோ ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு எப்படி போகுது ரிலேஷன், அதனால் எக்ஸ் டு ஒய், அதனால் எக்ஸ் கமா ஒய். இது எப்படி படிக்கணும், சச் தட் ஒய் ஈக்குவல் டு, நல்லா கவனி, இந்த எலிமெண்ட் எடுத்துக்கணும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இங்கே இருக்கிற எக்ஸ்லேருந்து 2 லெஸ் பண்ணால் கிடைக்கிறதெல்லாம் ஒய் அப்படின்னு எழுதிட்டு இங்கே என்ன பண்ணலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு க்யூ. ஏன்னா ஒய் எலிமெண்டெல்லாம் க்யூவில். அவ்வளோதான் ஆன்சர். ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா செட் பில்டர் ஃபார்மில் எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோஸ்டர் ஃபார்ம். இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்டர்டு பேராக எழுதணும்ல, அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு போட்டுட்டு நல்லா கவனிச்சுக்கணும், பி டு கியூ தான் ரிலேஷன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரிலேஷன் ரோஸ்டர் ஃபார்மில் 5, 3 இஸ் அ பேர், 6, 4 இஸ் அ பேர், 7, 5 இஸ் அ பேர். அடுத்த நான் முதலே கான்செப்ட்லேயே சொன்னேன் இல்லையா, இந்த கொஸ்டின் வரும் பின்னாடின்னு சொல்லி, டொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் ரிலேஷனோட. இப்போ டொமைன் கண்டுபிடின்னு சொல்லும்போது எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குது அது மட்டும்தான் டொமைன். இதெல்லாம் எதெல்லாம் பி செட்டில் ரிலேட்டடாக இருக்குது அதுதான் ரேஞ்ச். அப்போ நம்ம எழுதிடலாமா? தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டொமைன் ஆஃப் ரிலேஷன் என்னப்பா ஆன்சர், 5 6 7 செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுங்க. அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் ஆர், ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் என்னது, 3, 4, 5. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஆன்சர். இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் 1.2ல் கொஸ்டின் நம்பர் 2 டிஸ்கஸ் பண்ணலாம். லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 போட்டு 45ல் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ், இந்த ரிலேஷன் தான் நம்ம நல்லா படிச்சுக்கணும். என்ன ரிலேஷன் சொல்கிறாங்க, இ ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ, ஏலையே இ ஸ்கொயர் ஆஃப்ன்ற ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் ரிலேஷன்ஸ். ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ, இது ஒரு கொஸ்டின். ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர், ஆரோட டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஆரை எழுதணும்னா ஏ கிராஸ் ஏ சும்மா போட்டு காமிச்சிக்கலாம். இவ்வளோதையும் எப்படி மிஸ் பேர் பண்ணுறது, ஏ கிராஸ் ஏ போடணும்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு நம்ம போட்டு பார்த்துக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டி. இல்லை அதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா சொல்லணும்ல. ஆனால் ஏ கிராஸ் ஏ போடும்போது இப்போ எப்படிலாம் பண்ணலாம், இந்த மேப்பிங் வச்சு இதுவும் ஏ இதுவும் ஏ கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லும்போது 1, 1, 1, 2 நிறைய ஆர்டர்டு பேர்ஸ் வரும். 1, 3 அப்படியே போட்டு கடைசியில் 45, 45ஓட முடியும். ஸோ இப்படி டாட்டாக போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் ஏ கிராஸ் ஏ. ஓகே, இப்போ நம்மளோட ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர். இதை தான் நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஈஸ் ஸ்கொயர் ஆஃப், இந்த ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். ஏலையே அதோட ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இந்த 45க்குள்ளே வருதா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இந்த ரிலேஷன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம் 1. 1ஓட ஸ்கொயர் என்னது, 1 இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம், ஸ்கொயர் 1 தான். அதே மாதிரி 2 ஸ்கொயர் என்னது, 2 2 டைம் போட்டு பார்க்கணும், 4. அப்போ 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49 வருமா, இந்த செட்டுக்குள்ளே அடங்குமா? 45 வரைக்கும் தான் இருக்குது மேக்ஸிமமே, அதோட ரேஞ்சே 45 தான். அப்போ இந்த பேர் நமக்கு வராது. இப்போ ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நம்மளால் என்ன செய்ய முடியும், டொமைனையும் போட முடியும், ரேஞ்சையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ரிலேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறேன்னு பாரு, ரிலேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறேன்னு பாரு. 1உடைய ஸ்கொயர் 1 இஸ் த ஸ்கொயர் ஆஃப் 1. அதே மாதிரி 2க்கு 4, 3யோட
ஸ்கொயர் என்னது 9, 4ஓட ஸ்கொயர் என்னதுப்பா 16, 5ஓட ஸ்கொயர் என்னது 25, 6ஓட ஸ்கொயர் என்னது 36. அவ்வளோதான் ரேஞ்ச், டொமைன் என்ன வேணால் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது சப்செட் தானே இதில். ஸோ ஆர்எஸ்ஸை சப்செட் ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ வேறு டொமைன் கண்டுபிடிக்கலாமா? டொமைன் ஃபஸ்ட் எலிமெண்ட்டானு சொன்னேன்ல. இப்போ என்னெல்லாம் வரும்? 1 2 3 4 5 6. அடுத்த நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ரேஞ்ச் செகண்ட் எலிமெண்ட் 1 4 9 16 25 36. ஓகே, சில எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸை போட்டு பாருங்கள். I hope you understand this video. Meet you next video. Until then, cheers.